வணக்கம் கூறுவது எதற்காக? பாரத பரம்பரையின் மூளைக்கல்லாக விளங்குவது மரியாதை. முதியோரிடமும் மதிப்புக்குரிய பெரியோர்களிடமும் வணக்கம் கூறுவது நமது பரம்பரை சொத்து. ஒரு நபரை ஒரு நாளில் முதலாவதாக சந்திக்கும் போது பல நாட்களுக்கு பின் காணும் போதும் வணக்கம் கூறி வாழ்த்தி வரவேற்பது வழக்கம். மேலும் விருந்தினர் வரும்போது நாம் இருக்கையிலிருந்து எழுந்து வணங்கி வரவேற்று விருந்தினரை அமர செய்து பின்னரே நாம் அமருவது வழக்கம். விருந்தினர் விடைபெறும் போது வாசல் வரை சென்று வழி அனுப்பி விடை கொடுப்பதிலும் நாம் தவறுவதில்லை. ஆனால் இப்போது காலம் மாறி வருகின்றது. இன்றைய தலைமுறை வழக்கங்களை உதறிவிடவும் ஏளனம் செய்யவும் தயங்குவதில்லை. இரண்டு கைகளும் சேர்ந்து தலை குனிந்து வணங்கி நமஸ்தே என்று சொல்லும் பொழுது நம் பொருளாக்குவது என்னவென்றால், ந என்பது இல்லை என்றும், ம என்பது என்னுடையது என்றும், தே என்பது உங்களுடையது என்றும் ஆகும். என்னுடையதாக காணும் இவ்வுடல் என் சுய லாபத்துக்குண்டானது அல்ல என்றும் உங்கள் சேவைக்கானது என்றும் பொருள்பட கூறுகின்றோம். வணக்கம் கூறுவது எதற்கு?